அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மே மாதத்தோட முதல் நாள். ஒவ்வொரு ஆண்டின் முதல் நாளும் ஆங்கில ஆண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆண்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி, நாம் அந்த மாதம் முழுக்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நமக்கு சாதகமாகவும் நமக்கு வெற்றியை அள்ளித்தரணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவோம். ஏன்னா முடிஞ்ச மாதம் நமக்கு பலதரப்பட்ட அனுபவங்களை தந்திருக்கலாம். சிலருக்கு பல நல்ல விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கலாம். இன்னும் சிலருக்கு அப்பா எப்போ தான் இந்த மாதம் முடியும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அவ்வளோ கஷ்டம் இந்த மாதம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதம் கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு. நாம் போன மாதம் விட்டதை இந்த மாதத்தில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நம்ம அதை செஞ்சிடணும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நியாயமான விஷயங்களாக இருக்கணும். இப்போ ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதத்தில் நான் அதை முடிச்சிடணும் அப்படின்ட்டு உங்களுடைய கனவாக இருக்கலாம். அல்லது சொந்த வீட்டுக்கான இடம் பார்த்துட்ருக்கிறீங்க, அது இந்த மாதத்துக்குள்ளார எனக்கு முடிஞ்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை வரன் பார்க்குறீங்க, அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க. எது எப்படியாக இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர் முக்கியமாக பரீட்சைலாம் இந்த மாதத்தில் எழுதுவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. ஸோ சீட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதத்தில் நிறைய பேர் கோல் செட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இதுதான் லட்சியம், இந்த மாதத்தில் எனக்கு இது வேணும். ஏற்கனவே லட்சியங்கள் கோல்ஸில் 2 வகையான கோல் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது, லாங் டேர்ம் கோல் இருக்குது. ஒரு விஷயத்தில் வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை தடவை நம்ம கீழே விழுந்தாலும் அப்படியே விழுந்திருக்காம அடுத்து நம்ம நகர்வதற்கு, அந்த இடத்துலேருந்து நகர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மளை யாராவது எழுப்பி விடுவாங்க, கை கொடுப்பாங்க, அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்ம எழுந்திருக்கலாம். அவங்க நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்லாம் இந்த காலத்தில் நம்ம யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படிலாம் யாருமே வர மாட்டாங்க. நாமளே தான் மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். ஸோ அப்படி ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு விஷயம். இதற்கு எந்தவித விதிகள்லாம் கிடையாது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவரோ அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லாருமே நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த சக்தி தான் பிரபஞ்சம். ஸோ பிரபஞ்சம் நமக்கு வேண்டியதை அத்தனையையும் அள்ளித்தர அது எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. நாம் தான் அதுக்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. ஒரு குறிக்கோளே இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. கிளியர் கட்டான குறிக்கோள், ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு வேணும். அது நடுவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பெருசு பண்ணி பார்க்காதீங்க. இப்போ என்னுடைய பொண்ணு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணுன்னா உங்கள் பொண்ணு டாக்டர் கோட் போட்டுக்கிட்டு பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி அதை மட்டும்தான் நீங்கள் கற்பனை பண்ணணுமே, அதை மட்டும் தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர அவள் நீட்டில் என்ன மார்க் எடுப்பா, கிடைக்குமா, எந்த காலேஜில் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. அதே போல தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போ பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த திருமண காட்சியை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். தாலி கட்டுற அந்த மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் நாதஸ்வரம், கிட்டிமேளம் சொல்கிற அந்த மொமெண்ட்டு, பூக்களுடைய நறுமணம், பட்டுப்புடவைகள் வேஷ்டி கட்டிட்டு நடக்கும்போது எழக்கூடிய சத்தம், இதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர எப்போ கிடைப்பாங்க, எந்த ஊர்லேருந்து கிடைப்பாங்க, பணம் பத்துமா, இதை மாதிரியான அதில் வரக்கூடிய தடைகளை நீங்கள் ஒரு பொழுதும் பெரிதுபடுத்தவே கூடாது. உங்களுடைய அந்த ஃபோக்கஸ் முழுவதும் அந்த ஃபைனல் இடத்துல மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய லட்சியங்களை தினம்தோறுமே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த ஃபைனல் பார்ட்டை மட்டும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக காட்சிப்படுத்துதல், கற்பனை செய்து பார்க்கிறது, அதெல்லாமே உங்களுடைய கனவை நனவாக்கி தருவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்களும் உழைப்பை போடணும். கனவு காணுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் கனவு காணுங்க. எப்பொழுதுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடவே இருங்க. ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, இல்லை இன்னொருத்தவங்க ரொம்ப மேலே டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அடுத்த மொமெண்ட்டே கீழே இருக்கிறவங்க மேலே போகலாம், மேலே இருக்கிறவங்க கீழேயும் வரலாம். சரி, நம்ம ரொம்ப மோட்டிவேஷ்னல் சைடு போயிட்டோம். இப்போது இந்த பதிவில் நாளைக்கு காலையிலேருந்து, நாளைக்கு 2ஆம் தேதி, இந்த பதிவை நீங்கள் மே மாதத்தில் எப்போ பார்த்தாலும், எப்போ இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு நீங்கள் பார்த்தாலும் சரி,
அடுத்த நாள்லேருந்து நீங்கள் இந்த ஒரு வரியை காலையில் உச்சரிக்கலாம். பேனா வேணாம், நோட்டு வேணாம், எழுந்திருக்கணும், குளிக்கணும், முகம் கழுவணும், ப்ரஷ் பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கண்ணை முழிச்சிட்டிங்க, தூக்கத்திலேருந்து நீங்கள் தெளிஞ்சிட்டிங்கன்னா முழுவதுமாக தெரியல, பெட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம புரண்டு படுத்துட்ருப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வரியை உச்சரித்தால் போதும். நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சாலும் சரி, அல்லது இல்லைங்க நான் அவ்வளோலாம் சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேன், நான் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு 7 மணி 8 மணி ஆகும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பட் ஆனால் வெற்றி பெற விரும்புவோர் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் அந்த படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்பொழுதே நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் டுடே. கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் டுடே. அந்த காலங்காத்தால அந்த சூரியன் உதிக்குது பாருங்க, அதை பார்க்குறதுக்கே 1000 கண்கள் நமக்கு வேணும். கோல்டன் சன்ரைஸ் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறது பொதுவாக இட் இஸ் ஒரு ஜென்ரல் சென்டென்ஸ் ஃபார் அபண்டன்ஸ், லக்கு, ப்ராஸ்பரிட்டி, வெல்த்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதை நமக்கு தகுந்த மாதிரி கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் டுடே அப்படின்னு நீங்கள் எனக்கு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் சுய பிரகடனமாக சொல்லிக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு செல்ஃப் ஆர்டர் போட்டுக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இதை உங்களுக்குள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஆழ்மனது அதை ஆழமாக உற்று கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அது உங்களை வேலை செய்ய தூண்டும். இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். எவ்வளவு முறை தினமும் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு முறை நீங்கள் எழுதினாலே போதும். அந்த சூரியன் உதயமாகிற நேரமும் சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் டுடே அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க. எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஜஸ்ட் ஒரு 4-5 முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு உங்களுடைய வேலையை பார்க்க நீங்கள் போயிடலாம். ஏன்னா இது ஒரு கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க இந்த சன்ரைஸ் சன்செட் டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கெலாம் அந்த நேரம் தான் ரொம்ப நல்ல நேரம் ஷார்ட்லாம் எடுக்கிறதுக்கு. இதை நாம் உச்சரிக்கும் போது நமது வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வ அபிவிருத்தி இது எல்லாமே நமக்கு உண்டாகும். ஸோ நீங்கள் நாளை காலையிலேருந்து இதை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.